தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமாரோட நினைச்சிருக்கோம். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். இப்ப சமீபத்துல இவிஎம் குறித்தான மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. இவிஎம்ஐ உச்சநீதிமன்றம் ஆதரிக்கிறாங்க, நேரடியாக அவங்க சொல்றாங்க அதன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றமே சொல்றது எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருதுன்னு கேட்கிறாங்க. அதே சமயத்துல எதன் அடிப்படையில் இது மேல நம்பிக்கை வருதுங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க முடியாது தொடர். இல்ல, எதன் அடிப்படையில இதை நம்புறது அப்படின்றதுதான் வழக்கே. அந்த வழக்கு அவங்க நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, கண்மூடித்தனமாக சில விஷயங்களை நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி ஏதாவது ஒண்ணு நம்பிதானே ஆகணும், நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கல்யாண ஜுவல்லர் சுலம்புறம் மாதிரி பேசுறது எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுல ரொம்ப தெளிவான ஆதாரங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அதாவது மொத்தம் எத்தனை ஓட்ஸ் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. தேர்தல் முடிஞ்ச உடனே எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அப்படின்றத அந்த பெட்டியில பாத்திரலாம். அப்ப எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றனன்றத எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அன்னைக்கே ஃபார்ம் 17C ஃபில்அப் பண்ணி கொடுத்துடுறாங்க. அதற்கு பிறகு கவுண்டிங் அப்ப ஓபன் பண்றாங்க பெட்டியை ஓபன் பண்ணி எண்ணும் பொழுது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கவுண்டட் ரொம்ப ஹையா இருக்கு. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 5 தொகுதிகள்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதுல முதலிடம் பெற்ற அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைக்குது. எத்தனை ஓட்ஸ் போல்டுன்னு சொன்னாங்களோ அதை விட அதிகம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன அப்படின்றது தெரிய வருது. எப்படி 18,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆக முடியும் அப்படின்றது தெரியல. ரொம்ப பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் அது. இதை பற்றி இந்த 18,000 ஓட்டு அப்படின்றது 2வது இடம் பெற்றவருக்கு அப்படியே கொடுத்துட்டாலும் கூட அவருடைய வெற்றி வாய்ப்பு மாறிட போறது கிடையாது. ஏன்னா வெற்றி மார்ஜின் அப்படின்றது 2,82,000. இந்த 18,000 ஓட்டையும் 2வது இடத்துக்கு கொடுத்துட்டாலும் கூட 2வது இடத்துல இருக்கிறவங்க வெற்றி பெற போறது கிடையாது. ஆனா கேள்வி என்னன்னா, நான் காசு பண்ண ஓட்டு எப்படி அதிகமாச்சு, அப்ப அந்த மிஷினுக்குள்ள நான் போடுற ஓட்டு எப்படி பதிவாகுதுன்ற அடிப்படையான சந்தேகம் எனக்கு வருது. இதை குவிண்ட் அப்படின்ற இதழ் என்ன செய்யறாங்க, தேர்தல் ஆணையருக்கு கேட்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் 4 கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு இதை அனலைஸ் பண்ணிட்டு அவங்க கேட்கிறாங்க. கேட்டுட்டு பதில் கேட்கிறாங்க. இந்த முதல் 4 கட்ட தேர்தலில் நடைபெற்ற அந்த எண்ணிக்கை விவரங்கள்ல நீங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய விவரத்துக்கும் எண்ணப்பட்ட விவரத்துக்கும் இடையில இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தோடனே கேட்கிறாங்க. உடனே தேர்தல் ஆணையம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த முதல் 4 கட்ட வாக்குப்பதிவு விவரங்களே நீக்கிடுறாங்க தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இருந்து. அப்போ இது கனத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது நம்பர் 1. 2வது விவிபேட்ல வரக்கூடிய சந்தேகம். நான் எவ்வளவு ஓட்டு போல் பண்றேன் அப்படின்றது, விவிபேட்ல எவ்வளவு வருது அப்படின்றதெல்லாம் பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த விவிபேட்டை 100% எண்ணணும் அப்படின்றதுதான். 100% எண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு வரலாம். எதை எடுத்துக்கிறது அப்படின்னு, அதாவது விவிபேட் ரிசல்ட் எடுத்துக்கிறதா அல்லது இவிஎம் மிஷின், அதாவது நம்ம பேலட் யூனிட் அப்படின்றதுல பதிவு பண்ணி அது கண்ட்ரோல் யூனிட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கே அதை எடுத்துக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். 3வது என்ன சிக்கல் அப்படின்னா, இதற்கு முன்பு விவிபேட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, சிலர் கேட்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவிஎம் தானே இருந்துச்சு, அப்பெல்லாம் நீங்க சந்தேகத்தை எழுப்பலையேன்னு கேட்டாங்க. ஏன் வருது இந்த சிக்கல் அப்படின்னா, இவிஎம்முக்கும் கண்ட்ரோல், அதாவது இவிஎம் அப்படின்றது இன்னைக்கு மொத்தம் 3 யூனிட் சார். 1 கண்ட்ரோல் யூனிட், அதுதான் வெளியே உட்காந்து அந்த பட்டனை ஆன் பண்ணி விடுவாங்க. 2வது பேலட் யூனிட், அதாவது நம்ம வாக்கு செலுத்தும் இயந்திரம். 3வது வாக்கை சரிபார்க்கும் இயந்திரம் விவிபேட். இந்த 3 சேர்ந்ததுதான் இவிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இந்த 3 சேர்ந்து இருக்கு. இதற்கு முன்னாடி 2 தான் இருந்துச்சு, கண்ட்ரோல் யூனிட்டும் பேலட் யூனிட்டும் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி கண்ட்ரோல் யூனிட்டும் பேலட் யூனிட்டும் இருந்த போது இங்க நான் என்ன குத்துறனோ அது டைரக்டா போய் கண்ட்ரோல் யூனிட்ல ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றதுதான். அப்பயே சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்தது. இதுல இருக்கக்கூடிய பிளாஷ் மெமரியில தவறான ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ண முடியுமான்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. அப்பதான் விவிபேட் வருது. விவிபேட் என்ன செய்யுதுன்னா, நான் இதுல பட்டன் அமுக்குறேன் இல்லையா, அமுக்குனதுக்கு அப்புறம் சிக்னல் நேரா விவிபேட்டுக்கு போகும். விவிபேட்டோட சிக்னல் தான் கண்ட்ரோல் யூனிட்ல ரெக்கார்ட் ஆகுது. அப்ப இங்க அமுக்குறது 2 பக்கமும் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னா இல்ல, இவிஎம்ல நான் குத்துறது விவிபேட்ல சீட்டா பதிவாகி அதுதான் அங்க போய் பதிவாகுது. அப்ப இது சர்ச்சையை ஏற்படுத்துது. எப்படி இருந்திருக்கணும், நான் பேலட் யூனிட்ல ஒரு ஓட்டை குத்துறேன்னா அந்த சிக்னல் 2 பக்கம் போயிருக்கணும். அந்த பேலட் யூனிட் சிக்னல் தான் கண்ட்ரோல் யூனிட்லயே ரெக்கார்ட் ஆகணும், அந்த பேலட் யூனிட்டோட சிக்னல் தான் விவிபேட்லயே ரெக்கார்ட் ஆகணும். அப்ப அந்த இடம் ப்ராசஸ் மாற்றப்பட்டிருக்கிறது. பேலட் யூனிட்ல இருந்து விவிபேட்டுக்கும், விவிபேட்ல இருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கும், அதாவது தலையை சுத்தி மூக்க தொடர கதையாக மாறி இருக்கிறது. ஏன் இந்த மூக்கை இப்படி தொட்டுட்டு இந்த விரலை வச்சு இப்படி தொட்டா என்ன பிரச்சனை அப்படின்றதான் நம்ம எழுப்பின கேள்வி. இப்படி பல சந்தேகங்களுக்கு மத்தியில தான் 100% வெரிஃபிகேஷன் அப்படின்றத கேட்கிறாங்க. தனியா நீங்க வாக்கு சீட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம்,
ஏற்கனவே வெரிஃபிகேஷன் மிஷின் ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதை முழுசா எண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதிரியாகவாவது ஏதாவது ஒரு 10 தொகுதிகள்ல அல்லது ஒரு மாநிலத்துக்கு ஒரு 4 தொகுதிகள்ல அல்லது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டுமாவது இந்த விவிபேட்டை 100% எண்ணி காட்டுறதுல என்ன தயக்கம் இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு புரியல. இதை விசாரித்த நீதியரசர்கள் நேத்து 2 வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு சிம்பிள் லோடிங் யூனிட், அதாவது நம்ம பேலட் யூனிட்னு சொல்றோம் இல்லையா, அதுல சிம்பலை ஏத்துற மிஷின். இப்ப நான் பேசுறத இந்த மிஷின் பதிவு பண்ணுது அப்படின்னா, நான் இந்த மிஷினுக்கு தகவலை கொடுக்குறேன், அது பதிவு பண்ணுது. அப்ப சிம்பிள் லோடிங் யூனிட் இதைத்தான் செய்யுது. அது தகவலை கொடுத்து இதுதான் சிம்பிள் அப்படின்றத அந்த யூனிட்ல பதிவு பண்ணுது. அந்த சிம்பிள் லோடிங் மிஷினையும் நீங்க பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா சிம்பிள் லோடிங் சரியா இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த ப்ராசஸை வெரிஃபை பண்ணுன்றதுக்காக பாதுகாத்து வைக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன வழிகாட்டுதல் அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா அதுல 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 5% இவிஎம் மிஷின்ஸை பாதுகாத்து வச்சு 7 நாளைக்குள்ள ஒரு கேண்டிடேட் அதுல சந்தேகம் இருக்கும் பட்சத்துல உடனடியாக ரிசல்ட் 7வது நாளைக்குள்ள மனு போட்டுட்டாங்க அப்படின்னா 5% இவிஎம் வெரிஃபை பண்ணி காட்டணும். யாரு? தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த மிஷினை தயாரிக்கிறாங்க இல்லையா நிறுவனம், அந்த நிறுவனத்தை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டுமல்ல அதுல போட்டி எல்லாருக்குமே அதை வெரிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்ற வழிகாட்டுதல் வந்திருக்குது. இவர் தான் சொல்றாரு, நீதியரசர்கள் 2 பேரும் சேர்ந்து தத்தாவும் அண்ணாவும் என்ன சொல்றாங்க, நம்பிக்கை அதானே எல்லாம், நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டா என்ன, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது இல்ல, அவங்க சொல்றதை நீங்க நம்பினா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை பாதுகாத்து வைக்கணும், கேண்டிடேட்டுக்கு வெரிஃபை பண்ணி காட்டணும்னு சொல்றீங்க. அப்ப மக்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்றது அதுல இருந்தே தெளிவாகுது. அப்ப இந்த வழக்குல நீதிமன்றம் தனக்குத்தானே கான்ட்ராடிக்ட் ஆகுது. 2 வேறுபட்ட கருத்துக்கள். என்ன சொல்றாங்கன்னா, மக்கள்லாம் நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க, மக்கள் நம்பிக்கையோட இருக்கிறதுனாலதானே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்படி நம்பிக்கையோட இருக்கிறதுனாலதான் கேண்டிடேட்டும் போட்டிடுறாங்கன்னே வச்சுப்போம், அப்படிதானே? நம்பிக்கையோட தானே மக்கள் போட்டிடுறாங்க, அப்ப நம்பிக்கையோட தான் கேண்டிடேட்டும் போட்டிடுறாங்க. அதுல சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்றதுனால தான் அதை கேண்டிடேட்டுக்கு வெரிஃபை பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பங்கேற்பாளர்களுக்கே சந்தேகம் இல்லாத ஒரு தேர்தலை நடத்த வேண்டும். பங்கேற்பாளர்களுக்கு சந்தேகம், இதுல பங்கேற்பாளர்கள்னா 2 பேர் இதுல பங்கேற்பாளர்கள். ஒண்ணு வேட்பாளராக போட்டியிடுபவர், இன்னொன்னு வாக்காளர்களாக வாக்கு செலுத்துபவர்கள். இந்த 2 செக்டாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதலா என்ன போய் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தேர்தல் ஆணையம். அதே போல நாங்களும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, நாங்க இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நேத்து ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். அதாவது தேர்தல் ஆணையம் மட்டும் அல்ல, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியை இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிராஸ் பண்ணக்கூடாது. எப்ப கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனலா நடந்துகிட்டு இருக்கும் போது கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு முரணாக நடந்து கொண்டார்கள் என்றால் அதில் தலையிடுவதற்கான உரிமை பெற்ற ஒரே அமைப்பு இந்தியாவின் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அவன் கான்ஸ்டிடியூஷனா செயல்படுறானா மாட்டானான்ற ப்ராசஸே போகாம நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி பல வழக்குகள்ல, அதாவது இவங்க மொத்தம் கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அப்படின்றது மூணா பிரிக்கலாம். ஒண்ணு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பாகிய லெஜிஸ்லேச்சர், அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்றம், இவையெல்லாம் லெஜிஸ்லேச்சர். 2வது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இதை எக்ஸிக்யூட் பண்றவங்க, இந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ற எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் அப்படின்றதுதான் பல்வேறு அமைப்புகள், இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். கான்ஸ்டிடியூஷனலி எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பாடி தேர்தல் ஆணையம். 3வது ஜுடிஷியரி. இந்த 3 பேர்ல லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இல்லாத ஒரு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இதுல யாரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டாலும் அவர்களை தண்டிப்பதற்கும் அதனை நெறிப்படுத்துவதற்குமான கடமை இந்த 3வது பாடியாகிய ஜுடிஷியரிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதையே இவங்க மறுக்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடி தானே. அந்த லெஜிஸ்லேச்சர் இயற்ற சட்டத்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றுகிற சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது. கடைசியா நடந்த எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் என்ன, இந்த அரசாங்கம் பெரும்பான்மை பெற்ற அரசாங்கம் தானே, மோடி அரசாங்கம். பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காண்டியே நீங்க எல்லா சட்டத்தையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரியா இருக்காது, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அந்த எலக்ட்ரல் பாண்ட செல்லுபடி இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க இல்லையா. அப்படி அறிவிக்கிற அதிகாரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? தலைமை நீதியரசர் சந்திரசூட் தான் அறிவிச்சாரு. அப்படி அறிவிக்கிற அதிகாரத்தை மட்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா?
அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து இலக்காரமானவர்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது புனிதமானதா மாறிடுதா அப்படின்ற அந்த இதுதான் ரொம்ப சிக்கல். இன்னொன்னு, தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு வரும்போது KM ஜோசப் தலைமையிலான அமர்வு வந்து என்ன சொன்னாங்க வழிகாட்டுதல், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை உள்ளுக்குள்ள வச்சிடணும்னு சொன்னாங்க. ஏன் சார், நீங்க தான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்குள்ள தலையிட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சார் உங்க தலைமை நீதியரசரை உள்ள கொண்டு வந்து போடணும்ன்றீங்க? அப்ப உங்களுடைய தீர்ப்புகளில் இருந்தே நீங்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறீர்களான்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இப்போது எழுந்திருக்கிறது. கேட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு பதில் சொல்லவே இல்லை. 100% EVM ஏன் வெரிஃபை பண்ணணும்னு கேட்கறதுக்கு பல பலமான காரணிகள் இருக்கின்றன. ஆனா 100% EVM வெரிஃபை பண்ண தேவையில்லைன்னு சொல்றதுக்கு எந்த பலமான காரணங்களும் இல்லை. ஏன்னா இட் இஸ் அப் டு எரர்னு சொல்றது தேர்தல் ஆணையம். என்ன சொல்லுதுன்னா, ஆமா யுவர் கையில எண்ணும் போது அதுல நிறைய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு, சிலர் வந்து ரொம்ப குயிக்கா யோசிச்சு ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தில்லுமுள்ளு பண்ண வாய்ப்பு இருக்கிற லட்சணத்துலதான் நீங்க தேர்தலை நடத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்கணும். ஆனா அப்படி கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நீங்க நம்புங்க அதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வாயை மூடிக்கொண்டு மௌனமாக ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யணும்னா இந்த தேர்தல் ஆணையம் எதற்கு இருக்கிறது, இந்த உச்சநீதிமன்றம் எதற்கு இருக்கிறது, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் எதற்கு இருக்கிறது அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு 2 பேருக்கு இருக்கு. ஒன்னு தேர்தல் ஆணையம், இன்னொன்னு வந்து உச்சநீதிமன்றம். இந்த 2 பேரும் இதற்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளவர்கள். இப்ப தேர்தல் ஆணையம் குறித்து நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்து இந்த EVM மிஷினை தயாரிக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து டைரக்டா வந்து ராஜ்நாத் சிங் தலைமையிலே வருது, PM ஆபீஸ் தலைமையிலே, ரெண்டுமே வந்து அவங்க தலைமையில தான் இருக்குது டிபார்ட்மெண்ட்ங்கிறாங்க. ரெண்டாவது இதனோட சாஃப்ட்வேர்ஸை வந்து வாங்குறது இல்ல அதனோட சிப்பை வெளியில இருந்து இறக்குமதி பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெல்லோட கண்ட்ரோல் தான் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல தான் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு இங்க ரோலே இல்லாம இருக்கு இல்லையா அந்த EVM பொறுத்த வரைக்கும்? இதை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு இதுல எவ்வளவு தொடர்பு இருக்கு அப்படின்றதோட இந்த EVM தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சொல்றதான் நம்ம நம்பணும். EVM தயாரிக்கிற நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. அந்த தேர்தல் ஆணையம் சொல்றதா நம்ம நம்பணும் அப்படின்றதுதான் வந்து இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கும் செய்தி. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இதுதான். இந்த மாரல் எவ்வளவு விர்ச்சுவஸா மாரலா இருக்கு அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தயாரிக்கின்ற நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் வந்து யாரு, பொறியாளர்கள் தயாரிக்கிறாங்க. இந்தியாவில வந்து ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரிகளை பூரா அடியில வந்து ரூம்ல போட்டு பூட்டி விட்டுருவாங்க. உள்ள பூட்டி அறைக்குள்ளதான் அது தயாரிக்கப்படும் முழுக்க முழுக்க. அது அந்த பூட்டி அறை திறக்கப்பட்டு எல்லாரும் வெளியே வராங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் அல்வா கின்றது. ஆனா நிர்மலா சீதாராமன் அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து பட்ஜெட்டையே அல்வாவா கிண்டிட்டு இருக்கிறாரு. அது வேற கதை. இப்போ இவங்க வந்து சீக்கிரசியா இயங்குறாங்க. பட்ஜெட்டை தயாரிக்கும் ப்ராசஸ் வந்து தப்பா நடந்துடக்கூடாது, அதுல எந்த மால் பிராக்டிஸ் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்னைக்குதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்ல, நீங்க கம்ப்யூட்டரை வச்சு ஈஸியா தயாரிச்சுட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு இத்தனை ஒர்க்கர்ஸை போட்டு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு இருட்டு கடை அல்வா கண்டுற மாதிரி அல்வா கண்டி ஓபன் பண்ணிட்டு திரியுறீங்க? எல்லார் வீட்லயும் ஒரு CCTV ஃபுட்டேஜை போட்டுட்டு ஒரு கண்காணிப்பு சாப்ட்வேரை உள்ளுக்குள்ள போட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுல இருந்து தயாரிங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே. இங்கெல்லாம் அறிவியலை பத்தியும் இங்கெல்லாம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பத்தியும் இந்த நாடாளுமன்றம் பேசவே பேசாது. ஆனா நீங்க பாருங்க, EVMனு வரும்போது இந்த அரசாங்கம் வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு முக்கியமானது, மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு போவதா, மீண்டும் ஓட்டுச்சீட்டை நாம் உட்கார்ந்து எண்ணிக்கொண்டே இருப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அறிவியல் பாடம் எடுப்பாங்க. நீ அங்க போய் எடு, பட்ஜெட் தயாரிக்கிற குரூப்புக்கு போய் நீங்க எல்லாம் வீட்லயே இருங்கப்பா. எங்க உலகத்துல இருக்க எத்தனையோ கம்பெனிகள் வந்து எவ்வளவோ சீக்ரெசி சாப்ட்வேர்ஸ் வச்சுக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உட்கார்ந்து இருக்கிறான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எடுத்து அவ்வளவு பேரையும் வீட்டுல உட்கார வச்சுட்டு சிஸ்டத்தை செக்யூர்டான சிஸ்டத்தை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்படி நீங்க உங்களால பட்ஜெட் தயாரிக்க முடியுமா? முடியல இல்ல. அப்ப தேர்தலை மட்டும் நீங்க வந்து அறிவியல் தொழில்நுட்ப காரணம் சொல்லுவீங்க, இங்க வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஜனநாயகம் அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, இந்த தயாரிக்கிற இன்ஜினியர்ஸ் அவங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு தானே வர்றாங்க. அவங்க அதுல என்ன பண்றாங்க அப்படின்றது, யாரோ ஒரு இன்ஜினியர் தயாரிக்கிறத நான் ஏன் சார் நம்பணும்? யாரோ ஒரு இன்ஜினியர் தயாரிக்கிறத நான் ஏன் நம்பணும்? அந்த இன்ஜினியர் சொல்றது உண்மைன்னு ஏத்துக்கிற சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த நிறுவனம் இல்லாம வேற ஒரு இன்ஜினியர் குரூப்பை கூட்டு வந்து அவங்கள வச்சு வெரிஃபை பண்ணி காட்டுங்க. கேட்டா சோர்ஸ் கோடு லீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ சோர்ஸ் கோடையே கொடுக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள மேலிசியஸ் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா முடியாதான்றத வெரிஃபை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மிஷினை தூக்கிட்டு வந்து 2019 வெளியே தூக்கிட்டு வந்து டேபிள்ல வச்சு முடிஞ்சா ஹேக் பண்ணி காட்டு. ஹேக்கிங் இல்ல பிரச்சனை, உள்ள இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சுல நம்ம பேசிட்டு இருக்கோம்.
அதுல ஒய்ஃபை கிடையாது, ப்ளூடூத் கிடையாது. அதனால வயர்லெஸ்ஸா அதை கனெக்ட் பண்ண முடியாது. அதை எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? வயர்டா தான் கனெக்ட் பண்ண முடியும். வயர்டா தான் அதை ப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த வயர்டு ப்ரோக்ராம் பண்றது யாரு? பெல்லோ, இசிஐஎலோ அதை சேர்ந்த பொறியாளர்கள் தானே வயர்டு ப்ரோக்ராம் பண்றாங்க. அப்படி வயர்டு ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது அதுல மாலிசியஸ் ப்ரோக்ராம் நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் பதில் இல்லை. அதை நம்ம கேள்வி கேட்டோம்னா அது அது கையை பிடிச்சிருத்திய கதை தான். தேர்தல் இப்ப 3 பேர் நிக்கிறோம். இப்ப ஏடிஆர் என்ன கேக்குது, இவரானார் அவன் கையை பிடிச்சிருத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மிலாட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா நீ இழுத்தியாப்பா அப்படின்னா, இல்ல இவரானர் இழுக்கல, அதான் இழுக்கலையாமப்பா, எல்லா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன கட்ட பஞ்சாயத்தா? இல்ல மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. அப்ப இது அவ்வளவு சாதாரணமா முடிக்க வேண்டிய வழக்கு அல்ல. வெறுமன தொழில்நுட்பம் சார்ந்த வழக்கு அல்ல. இது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை சார்ந்த வழக்கு, அரசியல் சார்ந்த வழக்கு, மக்களின் வாழ்வியல் சார்ந்த வழக்கு. இதை வெறும் டெக்னிக்கலா மட்டும் டீல் பண்ணிட்டு அவன் சொல்றத பூரா நம்புன்னு சொல்றதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் தேவையில்லை. எவ்வளவோ விஷயங்கள்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு எஸ்ஐடி போட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எஸ்ஐடி ப்ரோப் இதுக்கு போட வேண்டியதானே? இவிஎம் சரியா இருக்கா இல்லையான்னு கேட்டா ப்ரூவ் பண்ணி காட்டு. அங்க சோர்ஸ் கோடையும் அவனே வச்சுக்கிடுவான், சிப்பையும் அவனே வச்சுக்கிடுவான், அவனே இன்ஜினியர் அனுப்பி அதையே சரி பண்ணுவான். நம்ம உள்ளுக்குள்ளேயே விடாம நீ வெரிஃபை பண்ணி காட்டு அப்படின்னா என்ன நிச்சயம்? நீ மிஷினை என்கிட்ட கொடுத்து விட்டியா? அதை செக் பண்ணி பாக்குறதுக்கு அந்த போர்டை கலட்டி என்கிட்ட கொடுத்தீங்களா? மைக்ரோ கண்ட்ரோலர் கலட்டி என்கிட்ட கொடுத்தீங்களா? உள்ள என்ன இருக்குன்னு வெரிஃபை பண்ணி பாக்குறது கொடுக்கல. நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே ஷோ காட்டுவீங்க அப்படின்னா இது என்ன லாஜிக் அப்படின்றதுதான் மக்கள் எழுப்புகின்ற கேள்வி. அதே போல இதுல எல்லா மிஷினும் கரப்ட் ஆயிருக்கு அல்லது எல்லா மிஷினும் கரப்ட் ஆகல அப்படின்னு 2 பிளாட்டண்டான எண்டையுமே நம்ம எடுக்க முடியாது. இதுல பல மிஷின்ஸ் கரப்ட் பண்ணுவதற்கான வழிகள் இருக்கின்றனன்றதுதான் எதிர்த்தரப்பு வைக்கின்ற முக்கியமான வாதம். ஏன்னா மிஷின் தயாரிக்கிற இடத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செட்டப்ல பல இடங்கள்ல இந்த கரப்ட் பிராக்டிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டிய பொறுப்புள்ள இந்த அமைப்புகள் எல்லாம் நமக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார்கள். 2வது, இவிஎம்முக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அதை அந்த நிறுவனத்திட்ட கேளுங்க அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்கு. எந்த மோடுல எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்ற அந்த பொறுப்பை அதை தீர்மானிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. பேலட் பேப்பர்ல ஓட்டெடுப்பு நடத்துறதா இல்ல மிஷின்ல ஓட்டெடுப்பு நடத்துறதா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டிய இடம் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. தேர்தல் ஆணையம் அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப தேர்தல் ஆணையம் தான் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஃபைனல் ரிசல்ட் கால்பார் பண்ற வரைக்கும் இதுக்கான கண்ட்ரோலு, சூப்பர்விஷனு மற்றும் மேனேஜிங், டைரக்டிங் அத்தாரிட்டி எல்லாமே தேர்தல் ஆணையம் தான். அப்ப தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் கேள்வி எழுப்ப முடியும். இந்த தேர்தல் ஆணையம் இந்த இவிஎம்ஆல மட்டும்தான் சந்தேகத்துக்கு உள்ளாயிருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா இவிஎம் மீதான சந்தேகம் அப்படின்றது நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனா இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீதே கடுமையான சந்தேகங்கள் கிளம்புகின்றன. காரணம் என்ன? இவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கிறது. மோடி இப்ப ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிராக நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னா நரேந்திர மோடின்ற பேரே இல்லாம ஜேபி நட்டாவுக்கு ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுது தேர்தல் ஆணையம். என்ன மாதிரியான பெட்டிஷன்? யாருக்கு எதிராக நடக்குது? விசாரிக்கிறதுக்கு நீதிபதி வருவாருன்னு பார்த்தோம்னா நேத்து அவர் லீவ்ல போயிட்டாரு. அவர் வேற எங்கேயோ கிளம்பிட்டாரு, வேற வேலை இருக்குன்றாரு. அடுத்து பெஞ்ச் மாத்த போறாங்களா, அடுத்த வாரம் அது விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையின் போது தெரிய வரும் தேர்தல் ஆணையம் எப்படியான வாதங்களை முன்வைத்து வாதாடுகிறது அப்படின்னு. ஏன்னா இதுல பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கிறது. ஹேட் ஸ்பீச் தொடர்பான எலெக்ஷன் டயத்துல இருக்கிற ஹேட் ஸ்பீச் தொடர்பான வழக்கை நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. இது ஹேட் ஸ்பீச்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனா ஃபைண்ட் அவுட் பண்ணாம கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, காதை பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, கேள்வி கேட்டோம்னா வாயை பொத்திக்கிட்டு பதில் சொல்லாம இருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு அன்அக்கௌண்டபிளான ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலதான் கேள்வி வருது. 2வது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபீசரை போஸ்டிங் போடுறதே பிரதமர் மோடி தான் போஸ்டிங் போடுறாரு அப்படின்னா உன்னுடைய விசுவாசம் மோடிக்குத்தானே இருக்கும். உன்னுடைய விசுவாசம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எப்படி வரும்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமான அமைப்பாக இருக்க வேண்டிய ஒன்று மோடிக்கு விசுவாசமாக இருக்கிறதான்ற சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் இவிஎம்ல இருந்து அவ்வளவும் தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஸ்க்ரூட்டினிக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பது இவர்கள் தான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர்.